இன்னைக்கு நம்ம சேனல்ல காரசாரமான கிரீன் சிக்கன் ஃப்ரை செய்முறையை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். கிரீன் சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் பூண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன், சின்ன துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாவை எடுத்து வச்சிருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த சின்ன சைஸ் துண்டு இஞ்சி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதில் க்ளீன் பண்ணி மீடியமான பீசஸில் கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இப்போ கிரீன் சிக்கன் ஃப்ரைக்கு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து வச்சிருந்த இந்த கிரீன் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கிரீன் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இப்படியே குக் ஆகட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பப்போ தட்டு ஓப்பன் பண்ணி சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு திரும்பியும் தட்டு போட்டு மூடி இப்படியே வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அப்பப்போ இதே மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த க்ரீன் மசாலாவும் நல்லா சிக்கனில் ஒட்டி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. காரசாரமான க்ரீன் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.